எல்லாருக்கும் வணக்கங்க. ஒரு ஜாலியான விளாக் பற்றி தான் நான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். இது ஒரு தேர்ஸ்டே நைட்டு. அன்றைக்கி நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னு சொன்னோன்னா, சென்னையில் கிண்டியில் கத்திப்பாறை ஃப்ரிட்ஜுக்கு கீழே ஒரு செம ஈவெண்ட் போட்டிருந்தாங்க. எல்லாமே கலர்ஃபுல்லாக போயிட்டுருந்தது. அங்கே என்னென்னா ஃபுட்டு, ஃபன்னு, என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கலாம். அங்கே எப்போவுமே ஃபுட்டு இது எல்லாமே இருக்கும். ஜாலியாக ஃபுட்டு 24 ஹவர்ஸுமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. நைட் கடைலாம் நிறையா இருக்கும். இந்த டைமில் ஸ்டால் ஐட்டம் நிறையா போட்டிருக்குறாங்க. இது மார்ச் 1 ஸ்டார்ட் ஆகிருக்கு. கம்மிங் 31 இது முடியுதுங்க. பலதரப்பட்ட இடத்துலேருந்து அங்கே என்னென்ன ஸ்பெஷலோ அது எல்லாமே இங்கே நம்ம ஒரே இடத்துல பார்க்கலாம். ராஜஸ்தான், கொல்கத்தா, பீகார் அப்படிங்கிற மாதிரி அந்தந்த இடத்துல உள்ள செப்பல்ஸு, ட்ரெஸ்ஸஸ்ஸு, கைவினை பொருட்கள் அது மாதிரி நிறையாவே போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யாராவது ஃப்ரீயாக இருந்து பார்க்க முடியும் அப்படின்னா உள்ளே போய் பாருங்கள். குவாலிட்டி சொல்லவே வேண்டாம், எல்லாமே மேக்ஸிமம் சூப்பராக இருந்தது. ப்ரைஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில இடத்துல ஓகே, ஒரு சில இடத்துல கொஞ்சம் அதிகமாக இருக்கா அப்படின்னு ஃபீல் ஆச்சு. ஃபீல் ஆனாலும் கிளாத் மெட்டீரியல் சூப்பராக இருக்கும்போது அதுவும் ஓகே தான் அப்படிங்கிற ஒரு ஃபீல் நம்மளுக்கே வந்துடும். மால்லலாம் போய் பார்ப்போம்ல, அப்போ நம்மளுக்கு என்ன தோணும், கிளாத் சூப்பராக இருக்குது, ரேட் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது, ஆனால் மாலில் வாங்கினா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவோம். அதே கான்செப்ட் தான் எனக்கு இங்கேயும் தோணுச்சு. குவாலிட்டியெல்லாம் சூப்பர் அப்படிங்கும்போது ஒரு 100 ரூபி. அந்த டாப்லாம் எல்லாமே 550 அப்படின்னு சொல்கிறாங்க. சைடு ஓப்பன் டாப் தான், ஆனால் அதை மேக்ஸிமம் ஒரு 450 இந்த ரேஞ்சுக்கே நம்ம எடுத்துடலாம். அதே மாதிரி அவங்கக்கிட்ட ஒரு 4-5 டாப்ஸ் இப்படி ஏதாவது எடுத்தால் கம்மி பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ரொம்பவே அதிகம். கொஞ்சம் பேசி கம்மி பண்ணலாம். எல்லாருமே கொஞ்சம் ஜாலியாக தான் நம்மக்கிட்டையும் மூவ் பண்ணாங்க. நான் எதுவும் வாங்கணுங்கிற ஐடியாவோடு உள்ளே ஃபஸ்ட்டு போகவே இல்லை. அதில் நான் ஸ்ட்ராங்காக இருந்தேன். ஏன்னா எங்கள் வீட்டில் போகிறப்பமே சொல்லி தான் கூப்பிட்டு போனாங்க. ஓகேன்னு சொல்லுவேன். அங்கே போய்ட்டு ஏங்க இது நல்லாயிருக்கு, அது நல்லாயிருக்கு, இது கம்மியாக இருக்குது, எடுத்துக்கவா அப்படிங்கிற ஒரு டாப்பிக்குள்ளே வந்துடாதமா, அதிகமாகவே எடுத்தாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஓகே, எதுவாக இருந்தாலும் பாரு, கண்ணுக்கழகாக ஜாலியாக விண்டோ ஷாப்பிங் தாங்க, பார்த்துக்கிட்டே வா, பட் ஒன்றும் வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியோடு தான் போனோம். அப்படின்னு டெம்ப்ட் ஆகிட்டே இருந்தது. ஓகே, பேக்ரவுண்டை வாய்ஸை போட்டு நம்மையே கம்மி பண்ணிக்க வேண்டியாம். ஓகே வேண்டாம், நம்ம இன்னொரு டைம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. நான் இப்போ ஒரு தம்பிக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கல. பட் இந்த தம்பிலாம் ராஜஸ்தான், அவனுக்கு தமிழ்லாம் தெரியல. ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச 4 வார்த்தை இங்கிலீஷை வச்சு அவனையும் நான் மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் தம்பி ஜாலியாக எல்லாமே காமிச்சான். அவன்கிட்ட நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், நான் வாங்க போகிறது இல்லைப்பா, நான் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம், வீடியோக்காண்டி தான் எடுக்கிறேன் அப்படின்னு. ஓகேக்கா, அவனும் ஸ்வீட்டாக எடுத்துக்கோங்கக்கா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டான். சூப்பர்ப்பா, இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டே வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஒரு ராஜஸ்தான செப்பல் கடை ஆல்ரெடி மூவ் பண்ணி வந்திருக்கிறேன். இது ட்ரெஸ் கடை, இதுவும் ராஜஸ்தான் தான் அப்படிங்கிற மாதிரி தம்பி சொன்னான். எல்லாமே ப்யூர் காட்டனுங்க, சான்ஸே இல்லை. பலோசா ஃபேண்ட்டு, நார்மல் ஃபேண்ட்டு, குர்த்திஸு, அம்பர்லா கலெக்ஷன்ஸு, ஸ்கர்ட் வித்து ஷார்ட் டாப்பு எல்லாமே சூப்பராக இருந்தது. அந்த நார்மல் டாப்லாம் 550 சொன்னான் தம்பி. ஃபேண்ட் எல்லாமே 550 அந்த ரேஞ்சு தான். இது பக்கத்தில் உள்ள அடுத்து ஒரு ஷாப். இது ஃபுல்லுமே பெரிய இடங்க, அதுக்குள்ளே நிறைய ஷாப்ஸ் இருக்குது. நான் கையில் வச்சுருக்கிறது ஒரு காட்டன் மாதிரியான மெட்டீரியல், சிக்கன் கறி அந்த ஒர்க்கு எம்ப்ராய்டிங்லாம் சொல்லுவோம்ல, அது மாதிரி போட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ட்ரெஸ் எல்லாமே ராஜஸ்தான் தான் அதிகம்னு நினைக்கிறேன். இவங்களும் அப்படி தான் இந்த அண்ணாவும் சொன்னாங்க. அது எல்லாமே அந்த எம்ப்ராய்டிங் ஷார்ட் டாப் வச்சுருந்தாங்க இவங்க. அந்த ஷார்ட் டாப்போட ப்ரைஸ் இங்கேயும் 550 தான். பட் அண்ணா நான் எடுக்கிறேன்னு நினச்சிட்டு அவங்களும் சொல்லிட்டாங்க, அண்ணா இதெல்லாம் நீ கம்மி பண்ணி தருவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, நீங்கள் எடுங்க நான் கம்மி பண்ணி தரேன், 2 டாப்லாம் எடுத்தனா ஒரு 450 ரேஞ்சுக்கே கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் எடுக்கிறது இல்லை அப்படின்னால, இல்லை நான் ஜஸ்ட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டா ஓகே அப்படின்னு விட்டுட்டாங்க. காட்டன்லேயும் அந்த ஒர்க் இருந்தது, ஜார்ஜெட்டு இந்த மாதிரியான மெட்டீரியல் சிக்கன் கறி போட்டிருந்தாங்க. எல்லாமே ஷார்ட் டாப் தான். ஜீன் இது மாதிரி யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, துப்பட்டாவா சேலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷனில் நான் வியூ பண்ணேன். அதுக்கு அண்ணா இது துப்பட்டாதாமா அப்படின்னு சொன்னாங்க. துப்பட்டா, அதுவும் கலங்கரி துப்பட்டா அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி. இதுவும் 550 ரேஞ்சு தான் சொன்னாங்க. இதெல்லாம் எனக்கு ஓகேன்னு தான் தோணுச்சு. மெட்டீரியல் சூப்பராக இருந்தது, சில்க் காட்டன் அப்படிங்கிற மாதிரி. அதில் உள்ள அந்த எம்ப்ராய்டிங் ஒர்க்கு வேறு, அது கலம்பரி ஃப்ரிண்ட்டோடு அங்கே விடலை, ஹேண்ட் எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க த்ரெட்டுனால். அது ரொம்பவே ஹைலைட்டாக காமிச்சது. அதில் உள்ள துப்பட்டாஸ் எல்லாமே அப்படி தான். ஹேண்ட் எம்ப்ராய்டிங் அப்படின்னாலே அது கொஞ்சம் காஸ்ட்லியான ஐட்டம் தான். மெட்டீரியலு சொல்லவே வேண்டாம்.
இந்த ஷால்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளை ரொம்ப ஒரு ரிச்சான லுக்கு காமிக்கும். ஓகே சூப்பர் அண்ணா, தேங்க்ஸ் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆகிட்டோம். இதுவும் நான் ஃபஸ்ட்டு காமிச்ச மாதிரி குர்த்தி கடை தான். நம்மளுக்கான ஐட்டம்ஸ் என்ன சொல்ல, குர்த்தி, ஃபேண்ட்டு, ஸ்கர்ட்டு எல்லாமே இருக்குது. இவங்களும் ராஜஸ்தானி தான். ஆனால் அங்கே உள்ள காட்டனுக்கு சான்ஸே இல்லைங்க, ரொம்ப சாஃப்டாக ஃபீல் ஆச்சு. இப்போ சம்மர் அப்படிங்கிறதுனால எடுக்கலாம். ஆனால் நீட் லுக்கு, தக அப்படிங்கலாம் கிடையாது. நல்ல ஒரு பிரிண்ட்டு, ஒரு நீட்டான காட்டன், ஆஃபீஸ் வேர், டெய்லி வேர், காலேஜுக்கெலாம் போட்டு போகிறது அந்த பசங்க எல்லாருக்குமே சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ரெகுலராக அயர்ன் பண்ணாட்டாலும் இது மாதிரியான மெட்டீரியல்லாம் கொஞ்சம் அயர்ன் பண்ணி மெயின்டைன் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். மற்றபடி ஒரு நீட் லுக்கு கொடுக்கும். எல்லாம் நல்லா இருந்தது. இங்கேயே ரேட் வந்து 550 தான். பட் இந்த நாளும் அப்படியே ஃபிக்ஸ்டு, எவ்வளோ டாப் எடுத்தாலும் 550 தான், நான் கம்மி பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாங்க. ஓகேனா கலெக்ஷன் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆகிட்டு இருந்தோம். அங்கே பார்த்தோன்னா சாரீ எல்லாமே இருக்குது. சாரீ அப்படின்னாலே ப்ளவுஸ் எடுத்து தைக்கணும்னு பயந்தே நம்மளாம் வந்து பாதி பேர் எடுக்க மாட்டோம். ப்ளவுஸ் தைக்கிற ரேட்டை கேட்டாலும் எனக்கெலாம் பயமே வரும். ஆனால் அவங்க ரெடிமேட் ப்ளவுஸோடலாம் அங்கே வச்சுருந்தாங்க, மேட்சிங்காக கலர்ஃபுல்லாக. அதுவும் சூப்பராக இருந்தது. ஜஸ்ட் அது ஒரு வியூ போயிட்டு அப்படியே கிராஸ் பண்ணி வந்துட்டேன். இந்த இடத்துல என்ன இருந்ததுன்னா எல்லாமே நைட் ஷூட் அப்படின்னு சொல்லலாம். நார்மல் நைட் ஷூட்டு தான் அதிகமாக போட்டு வச்சுருந்தாங்க இந்த ஹேங்கர்லலாம். நார்மல் ஃபேண்டு, ஷார்ட்ஸு, பலசோ அப்படி எல்லாமே போட்டிருந்தாங்க. ஷார்ட் டாப், அதுக்கு நம்மளே அப்படி ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டு ஷார்ட் டாப் எல்லாமே மேட்ச் பண்ணிக்கலாம். ஷார்ட் டாப்லாம் பார்த்தீங்கன்னா 2 டாப் எடுத்தால் 700. பட் டாப்ஸ் வந்து ஜார்ஜெட்டு, டிஃப்ரெண்ட் மெட்டீரியலில் இருந்தது. அந்த லுக்கும் சூப்பராக இருந்தது. வெஸ்டர்ன் வேர் மாதிரி சூப்பராக இருந்தது. அந்த ஸ்ப்ரிங்கெல்லாம் வச்சுட்டு நல்லா கையில் கழுத்துலலாம் சுருக்காக போட்டு எலாஸ்டிக் கொடுத்து அப்படிலாம் போடும்போது சூப்பராக இருக்கும் அந்த ஷார்ட் டாப்பு. இதை நம்ம ஜீனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த நைட் வேருக்கு எடுத்துகிட்டு சும்மா வீட்டில் ஃப்ரீயாக போகிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து 2 டாப் வந்து 700 போட்டிருந்தாங்க. ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு 3 எடுத்தால் ஒரு இந்த ரேட்டெல்லாம் எனக்கு ஓகே தான். 3 எடுத்தால் ஒரு 500. நைட் ஷூட்டில் வந்து ஒரு 2 எடுத்தாவே எவ்வளோ போட்டிருந்தாங்க, ஒரு 500 போட்டிருந்தாங்க. பலாஷா அதுவும் கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருந்தாங்க. அதுவும் பலாஷாலாம் என்ன மாதிரி போட்டிருந்தாங்கன்னா 3 பலாஷா, 3 இல்லை சாரி தப்பாக சொல்கிறேங்க, 2 பலாஷா எடுத்தாவே 800 போட்டிருந்தாங்க. எனக்கு அங்கே டாப்ஸ் கலெக்ஷன் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒன்று ஒரு யூனிக்கான டிசைனில் இருந்தது. டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் பார்க்கலாம். ஒன்று ஓகே இது நார்மலாக இருக்குது, இது ஒரு வெஸ்டர்ன் வேர் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்து எடுக்கலாம். நீங்கள் பசங்களாக இருந்தனா ஜாலியாக போய் பார்த்து உங்களுக்கு எந்த மாதிரி அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணி பார்த்து அதெல்லாம் நீங்கள் எடுக்கலாம். இப்போ நான் கையில் வச்சு பார்த்துட்ருக்கிறதாவே பலசோ செட்டு தான். இதுக்கு ஒரு ஷார்ட் டாப்லாம் போட்டு வெளியிலே போகலாம், அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக் கொடுக்கும்ல, நார்மல் பேண்ட்டுக்கும் இதுவும் போடும்போது ஓகே ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ பக்கத்தில் உள்ள அடுத்த ஒரு ஷாப்புங்க. இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா கண்ணுக்கு கலராக பாருங்கள், எல்லாமே பெயிண்டிங். இவங்க எங்கேருந்து வந்திருக்காங்கன்னு கேட்டேன்னா பீகார் அப்படின்னு சொன்னாங்க இந்த அண்ணா. சூப்பராக இருந்தது. பட் ரேட்டெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஒரு சின்ன ஃபோட்டோவை எடுத்து வச்சுட்டு நம்மளோட கெஸ்ஸிங் இந்த அளவுக்கு இல்லை, நான் ஒரு 500 600 சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தேன். அண்ணா சொல்கிறாங்க ஒரு சின்ன ஃபோட்டோ தாங்க காமிச்சேன், 1500 எல்லாம் ஹேண்ட் ஒர்க்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் தப்பு இல்லை. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ அழகாக ட்ராயிங் பண்ணி கலர் பண்ணி வச்சுருக்குறாங்க. எல்லாமே யூனிக்கான டிசைன். இது மாதிரி நான் எங்கேயும் பார்த்ததில்ல அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்த்துட்ருந்தேன். அந்த ஃபோட்டோ எல்லாமே சூப்பராக இருந்தது. நம்ம வீட்லேயும் எடுத்துகிட்டு வந்து மாட்டினா கூட இது எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கான ஒரு கொஸ்டின்ஸாக தான் இருக்கும் கண்டிப்பாக. அவ்வளோ சூப்பரான ப்ராடக்ட் எல்லாமே. அதில் உள்ள ஒரு படமும் நம்மளுக்கு கதை சொல்லும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். அடுத்து ஒரு கடைக்கு போனால் ஃபுல்லு செராமிக்ஸ். இப்போ வீட்டில் யூஸ் பண்ணுற ஹைலைட்டான திங்ஸை என்னவாயிட்டு போயிட்டுனா நிறையா பேர் மாறிட்டு வராங்க செராமிக்ஸுக்கு. நம்ம முன்னாடிலாம் என்ன பண்ணுவோம், உப்பு, ஊறுகாய் மெயினாக செராமிக்ஸில் அதிகமாக போட்டு வைப்பாங்க, கெட்டு போகாது. அது ரொம்ப ஒரு லுக்கு, கிளாஸான லுக்கு கொடுக்கும் பார்த்தீங்களா, பார்க்கவே சூப்பராக இருக்கும். அதிலோட கலரிங்கு, அதில் உள்ள பிரிண்ட் எல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. அதில் செராமிக்ஸில் இல்லாத ஐட்டமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே வச்சுருந்தாங்க. பவுலு, நிறையா ஜாடி, நீங்கள் என்ன விதத்தில் எதிர்பார்த்து போகிறீங்களோ அத்தனையுமே அங்கே கிடைக்கும். சின்ன ஜாடியிலேருந்து பெரிய ஜாடி வர எல்லாமே இருந்ததுங்க. இது கல்லில் டிசைன் பண்ணியிருக்காங்க. கல் அப்படிங்கிறதே நம்ம பக்கத்தில் போன பிறகு தான் தெரிஞ்சுது. இது என்னப்பா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தோம். இது மார்பிள் கல்லில் டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இது கையில் எடுத்து இப்போ வச்சல, இதோட ப்ரைஸ் எவ்வளோனா 750. இந்த கல்லை எடுத்து வைக்கும்போது கீழே ஒரு சின்ன கல் இருக்கும், அது மேலே தான் இப்படி கவுத்தி வச்சுருக்குறாங்க. நம்ம லைட்டிங் இது மாதிரி அப்படிலாம் வச்சுக்கலாம்.
பூச்செடி இதெல்லாம் உள்ளே போட்டு வைக்கிற மாதிரி ஜாடியும் அந்த மார்பிள் கல்லுலேயே பண்ணி வச்சுருக்குறாங்க. டிசைன்ஸ் எல்லாமே யூனிக். அதை அடுத்து அப்படியே பக்கத்தில் வந்தோன்னா ஃபுல்லு ஹேண்ட்பேக் செக்ஷன். கலர் கலராக இருக்கே, ஓடிடு ஓடிடு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தோம். அதுவும் சூப்பராக இருந்தது. இப்போ கையில் வச்சு காமிக்கிறல்ல, இதெல்லாம் ஜமிக்கி ஒர்க்கு மாதிரி எல்லாமே ஒர்க் பண்ண ஹேண்ட்பேக்கு. ஃபங்க்ஷன் வேர் இதெல்லாம் எடுத்துகிட்டு போனால் கிராண்டான லுக்கு கொடுக்கும். அப்படியே பார்த்துட்டே இருக்கலாங்க. சூப்பராக இருந்தது. ஒரு சிங்கிள் ஜிப் தான் இருந்தது. அதோடய லுக்கே அந்த ஒர்க்கு தாங்க. அந்த கையில் எடுத்து ஹேங்கர் போடுற இடத்துல கூட சூப்பராக இருந்தது. எல்லாமே ஜிகு ஜிகு ஜிகுன்னு ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அதை எடுத்துகிட்டு வந்ததுன்னா பக்கத்துலேயும் பர்ஸ் எல்லாமும் அது மாதிரி ஒர்க் பண்ண பர்ஸ் எல்லாமே இருந்தது. லாஸ்ட்டாக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சுருக்கு பை இருந்தது. சுருக்கு பை கூட இவ்வளோ அழகாக பண்ண முடியுமாப்பா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருந்தோம். அதுலேயும் ஃபுல்லு ஒர்க்கு தாங்க. அதை தூக்கும் போதே கொஞ்சம் வெயிட்டாக ஃபீல் ஆச்சு. அந்தளவுக்கு கொஞ்சம் ஹெவியாகவே இருந்தது. பட் சூப்பராக இருந்தது. ரேட்டெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. அதனால் அந்த இடத்த கடந்து நான் இன்னொரு இடத்துக்கு வந்துட்டேன். என் கையில் போகிற ப்ரைஸ்லெட்டு அது இதுன்னு இருந்தது. நம்ம பழங்காலத்தில் யூஸ் பண்ண கிளாக்கு என்ன மாதிரி திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணோம், அது எல்லாமே இவங்க வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. இது 1 மினிட் கிளாக் அப்படின்னு சொன்னாங்க. இது ஆல்ரெடி நம்ம எல்லாமே படிச்சிருப்போம் சின்ன வயசில். அதை தூக்கி இப்படிலாம் கவுத்தி பார்த்தா மணல் இந்த சைடு விழுகும், அந்த சைடு விழுகும் அப்படிங்கிற மாதிரி கலர்ஃபுல்லாலாம் போட்டு வச்சுருந்தாங்க. பூத கண்ணாடி அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எல்லாம் சூப்பராக இருந்தது. இது பார்த்திங்களா, பைனாக்குலர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படியே பார்த்தா பெருசு பெருசாக தெரியுது. நம்ம பைனாக்குலர்லாம் லாங்கில் உள்ள பொருளை பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அப்படியே பெருசாக தெரியுது அப்படிங்கிற மாதிரி சூப்பராக இருந்தது. அதோட கீ செயின்ஸ் வச்சுருந்தாங்க அப்படிங்கிறத விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. அந்த அக்காக்கிட்ட இருக்கிறது எல்லாமே கலெக்ஷன்ஸ் வந்து யூனிக்காக இருந்தது. இந்த கிளாக்லாம் பார்த்திங்களா, அந்த ரேடியோ கிளாக்கு இதெல்லாம் நம்ம டிவியில் தான் பார்த்துருப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல பழைய படத்தில். இதிலெல்லாம் அதெல்லாம் அவங்க நேராகவே வச்சுருந்தாங்க. கீ செயின்ஸ் கலெக்ஷன்ஸ் யூனிக்காக இருந்தது. அதெல்லாம் அப்படி கை வச்சு சுற்றுற மாதிரிலாம் நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது பிள்ளைங்களுக்கெலாம் பார்க்கவே நல்லா இருந்தது. ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பார்த்து நெக்ஸ்ட்டு மூவ் ஆகி வந்துட்டோம். அடுத்த ஷாப் என்னதுன்னு பார்த்தோன்னா ஒரே கூடை செக்ஷன். அது கூடைனா சும்மாலாம் சொல்லக்கூடாதுங்க, எல்லாமே மூங்கிலில் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அண்ணாவும் சொன்னாங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே யூனிக் பாருங்களேன், இதை நம்ம ஃப்ரூட்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கோயிலுக்கு கூட கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நிறையா கூடை இருந்தது. டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்லாம் இருந்தது. நல்லா பெரிய பெட்டி மாதிரிலாம் செஞ்சு மூடி போட்டு வச்சுருந்தாங்க. இதை ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கெலாம் நம்ம பெரிய கூடெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, நிறையா பேருக்கு எங்கேயாவது வெளியில் அவுட்டிங் போகிறோம், அது மாதிரிலாம் உள்ள திங்ஸ் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். அது மாதிரி கூடைகளும் இருந்தது. இப்போ நான் கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அது ஒரு வாத்து மாதிரி டக்கு மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. அதில் ஒரு ஹைலைட் என்னென்னா, எடுக்கும் போது சும்மா க்ளோஸ் பண்ணி அழகாக வச்சுருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டேன். அதுக்கு ஒரு லாக், அதையும் ஓப்பன் பண்ணி நம்ம லாக் போட்டு உள்ளே ஏதாவது பர்சனல் திங்ஸ் ஏதாவது கூட வச்சுக்கலாம். சூப்பராக இருந்தது. அதில் பார்த்திங்களா டிஃப்ரெண்ட் இது மாதிரி ஹேண்ட்பேக்ஸ் நானும் பார்த்ததில்ல. மூங்கில் நாரை வச்சுலாம் பின்னின பேக்ஸ் எல்லாம் நிறையா இருந்தது. லெதர் வித் அந்த நார் அது மாதிரி யூஸ் பண்ணியிருந்தாங்க. இதுவும் கூட தான் மூங்கில் நல்லா பண்ணது, ரொம்ப அழகாக இருந்தது. அதில் லேப்டாப் பேக்கு, நம்ம போகிற ஸ்லிம் ஹேண்ட்பேக்கு அது மாதிரி ஹேண்ட்பேக்ஸ் ஐட்டமும் வச்சுருந்தாங்க. இது மாதிரி ஹேண்ட்பேக்லாம் வந்து எப்போவுமே யூனிக்ஸ் தானங்க. இந்த கூடையும் பார்த்திங்களா லாக் போட்டு வைக்கிற மாதிரிலாம் இருந்தது. அண்ணாவும் தாராளமாக வீடியோ எடுத்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வீடியோ தான் எடுக்க போகிறேன்னா மேக்ஸிமம் இடத்துல வந்து சொல்லி தான் போனேன். அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ரொம்ப எதையும் உழைச்சி எடுக்காமல் நீட்டாக எடுத்த திங்ஸை வச்சுட்டு வந்துட்டேன். அங்கே ஒரு மூங்கில் பண்ண ஒரு சேர் மாதிரி வச்சுருந்தாங்க, அந்த கட்டையில் பண்ண சேர் அப்படி சொல்லிவிட்டு. அதுவும் சூப்பராக இருந்தது. கொஞ்சம் யூனிக்காக இருந்தது. நம்ம பார்க்குறோமோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். அதில் ஒரு சிட்டிங்கை போட்டு ஒரு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு அவினேஷை உட்காந்துட்டு இருந்தான். அவனை ஒரு ஃபோட்டோ மட்டும் கேட்சப் பண்ணிவிட்டு அப்படியே மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டோம். நீயும் உட்காந்துட்டியா, நானும் வரேன் அப்படின்னு எங்கள் மோனிஷ் ஓடி வர ஆரம்பித்தான். ஓகே வா மூவ் ஆகு, இதுக்கு மீறி கடைக்காரனா நம்மளை திட்டிடுவார், வாங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு கடைக்கு போயிட்டோம். நெக்ஸ்ட்டு கடைக்கு போனோன்னா நம்மளை அழுகிற மாதிரியான ஒரு ஸ்டேஜ் வரும்ல, நம்ம பசங்க நம்மளை படுத்துவாங்க. ஒரே டாய்ஸ் இதுவரை வந்து அவன் கேட்க மாட்டான், ஏன்னா நம்மளுக்கு தான் டெம்ப்ட் ஆகும், நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு வந்துடலாம். இது பார்த்திங்களா டாய்ஸ் செக்ஷன், அம்மா டாய்ஸு அப்படின்னு ஓடிட்டான். வேண்டாம் தங்கம் நிறையா வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவனையும் ஒரு மாதிரியே கன்வின்ஸ் பண்ணி நெக்ஸ்ட் ரவுண்ட் மூவ் ஆகிட்டேன். குட்டி டாய்ஸு எல்லாமே சூப்பராக இருந்தது. நல்லா இருந்தது. ப்ராடக்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்தது. அண்ணங்கிட்டே கீ செயின் இது மாதிரியே இருந்தது. எல்லா விதமான டாய்ஸும் பார்க்கலாம். ஒரு ஆட்டோ, ஜேசிபி அப்படிலாம் சொல்லுவோம்ல, அவினேஷ்லாம் எங்கே பார்த்தாலும் அது ஜேசிபி தான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுது. அதையும் பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டோம். ஓகே வேண்டாம், ஏன்னா அங்கே ரேட் வந்து எனக்கு ரொம்ப காஸ்ட்லியாக ஃபீல் ஆச்சு. அதுவும் ஒரு ரீசன் தான் அந்த டாய் செக்ஷன்லாம் பார்க்கும்போது. அடுத்து வந்து பார்த்தோன்னா நம்ம எல்லாருக்கும் பிடிக்க மாதிரியே பூஜைக்கான பொருட்கள்
சாமி என்ன விதமான சாமி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் அது எல்லாமே ப்ரைஸில் கொடுத்துருந்தாங்க. பித்தளை பொருட்கள் எல்லாமே பார்க்க பளபளன்னு இருந்தது. நிறைய யூனிக்கான கலெக்ஷன்ங்க. அதிகமான கலெக்ஷன்ஸ் இருந்தது. சாய்பாபா, பிள்ளையார், இதெல்லாம் நீங்கள் ஒரு பிள்ளையார் எதிர்பார்த்தனா அதில் பல விதமாக ஒரு 5 to 10 டிசைன் கிட்ட நீங்கள் பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. சாய்பாபாலாம் நான் நிறையா பார்த்தேன். அதுக்குள்ளே ஒரு 2, 3 சாய்பாபாஸ் பார்த்தேன். பிள்ளையார் பார்த்தீங்களா, இப்போது 2 காமிக்கிறேனே, அது 2மே ஒருத்தங்க படுத்துட்ருக்காங்க, ஒருத்தங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த டிசைன்ஸே. புத்தா, விளக்கு எல்லாமே கிடைக்கும். இதில் சாமி படம் அப்படின்னு சொல்கிறத விட நிறையா நம்ம ஷோகேஸ்க்கான ஐட்டம்ஸும் நிறையா இருந்ததுங்க. சரஸ்வதி, வெங்கடாச்சலபதி, தெரிஞ்ச சாமி அத்தனையுமே உங்களுக்கு உள்ளே இருக்கும். இது இல்லை அப்படிங்கிற அளவுக்கு சொல்ல முடியாது. பார்த்திங்களா, காந்தி தாத்தா ஷோகேஸ் ஐட்டம் நம்ம வாங்கி வைக்கலாம். அந்த யானையிலே டிஃப்ரெண்ட்டாக சின்னது, பெருசு அப்படிங்கிற மாதிரி நிறையா கொடுத்துருந்தாங்க. பார்த்திங்களா, சிங்கம் இருக்குது, யானை பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது சொல்லிட்டு, சிவன், பார்வதி, சாய்பாபா பார்த்திங்களா எவ்வளோ தத்ரூபமாக கம்பீரமாக உட்காந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பிள்ளையாரப்பா ஃபோட்டோலாம் சொல்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ரொம்ப அதிகமான கலெக்ஷன்ஸ் இருந்தது உள்ள. பத்ரகாளி அம்மன் அப்படிங்கிற மாதிரி காளியம்மன் சிலை எல்லாமே இருந்தது. நம்ம வெங்கடாச்சலபதி ஐயா ஃபுல்லாக நின்று பார்த்தோன்னா எந்த மாதிரி உருவம் கிடைக்குமோ அது மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. வெங்கடாச்சலபதியோட உருவமும் உள்ளே அதிகமாகவே இருந்தது, சின்னதுலேருந்து பெருசு வர. இது பார்த்திங்களா, லைட்டிங் லேம்ப் கலர் கலராக இருக்கா கண்ணுக்கு அப்படிங்கிற மாதிரி நைட் டைமில் போட்டு வச்சுருக்குறாங்களா. அந்த இடத்த பார்த்தோன்னே வா 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 என்ன வந்து பாரு அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. எல்லா லைட்டுமே ஆன் பண்ணலை, ஒரு சில லைட்ஸ் ஆன் பண்ணி வச்சுருந்தாங்க. இதுவும் ஆல்ரெடி நான் உங்களுக்கு ட்ராயிங் ஃபோட்டோஸ் வந்து காமிச்சிருப்பேன், ஃபோட்டோ ஃப்ரேம் எல்லாமே. அது மாதிரி இருக்கிற இன்னொரு ஷாப், நிறையா ஷாப் இருக்குங்க. நான் கவர் பண்ணது வந்து ஒரு 20 to 30% தான் கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கே ஒரு 1 hour கிட்ட உள்ளே ரவுண்ட் பண்ணிட்டு வந்தோம். நாங்கள் போன டைமே வீட்டிலேருந்து போகிறப்போ ஒரு 7 o'clock இப்படி போனோம். அந்த இடத்துக்கு போக ஒரு 7:30 இப்படி ஆகிட்டு, மறுபடியும் நாங்கள் ஒரு 8:30 ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறதுனால உள்ளே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே வந்தோம். பார்த்திங்களா, பிள்ளையாரப்பா கொடையை வச்சுட்டு எவ்வளோ சூப்பராக இருக்கிறாரு. இங்கேயும் பிள்ளையாரப்பாவா அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்து பார்த்துட்டே இருந்தோம். நிறைய கதை சொல்கிற மாதிரியான பிக்சர்ஸ் உள்ளே பார்த்தா அது எனக்கு என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல அப்படிங்கிற அளவில் இருந்தது. எல்லாமே கலர்ஃபுல்லாக இருந்தது ஃபோட்டோ ஃப்ரேம்லாம். இது பாருங்களேன், நம்மளுக்கு ஒரு ஜாலியான ட்ரிப்பு போனால் எப்படி இருக்கும், இது மாதிரிலாம் நம்ம நினைப்போம்ல, போட்டிங் போகணும், நிறையா பேரோட போகணும் அப்படிங்கிற மாதிரி. அந்த பிக்சர் வந்து நம்மளுக்கு ஒரு கதை சொல்லும். அது மாதிரி கலர்ஃபுல்லாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ட்ராயிங்னாவே அப்படி தானேங்க, ஒரு பிக்சர் பார்த்தா நம்ம அனலைஸ் பண்ணணும் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத. அது எல்லாமே அந்த படம் அது மாதிரி தான் இருந்தது. அது பீகாரோட கலெக்ஷன் அப்படின்னு தான் சொல்லிட்டாங்க. இது ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு ஷாப், பக்கத்தில் உள்ள ஷாப். இங்கே என்ன இருந்ததுன்னா, கிஃப்ட் ஐட்டம் பண்ணுவோம்ல, சாமி படம் டிஃப்ரெண்ட்டாக அது மாதிரி கொஞ்சம் கிஃப்ட் ஐட்டம்ஸ் இருந்தது. சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டு என்னையும் பாருங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரியான மண்ணினால் செஞ்ச மண் பானை, ஜக்கு, கிளாஸு, ஜாடி இதெல்லாமே இருந்தது. விளக்கு போட்டு அதை அணையாமல் மூடி வைப்போம்ல, அது கூட மண்ணினால் கொடுத்துருந்தாங்க. அந்த கடையில் தலையாட்டி பொம்மையெல்லாம் அதிகமாகவே இருந்ததுங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் ரவுண்டு வரோம். இது நம்ம கிட்ஸுக்கான இடம் அப்படின்னு சொல்லலாம். சும்மா குதித்து விளையாடுறதுக்கு பலூன்ஸு, ட்ரெயினு அப்படிலாம் ரொம்ப கலெக்ஷன் இல்லை கிட்ஸுக்கு. ஒரு 2-3 மட்டும் கேம்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. நைட் ஆகினதுனால அந்த டைமில் ரொம்ப பசங்க கூட்டம்லாம் இல்லை, நார்மலாக இருந்தது. இது ஃபிஷ் டேங்க். ஒரு ஃபிஷ் டேங்க் 100 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க அக்கா. 100 ரூபா ஓகே தான். அதில் 2 ஃபிஷ் வேறு வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாகவும் போட்டு தராங்க. ஃப்ரீயாக போட்டு தரேன் சொன்னாங்க. இல்லைக்கா வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு ஓகேப்பா அப்படின்ட்டாங்க. ஃபிஷ் டேங்க்கும் நல்ல கலர்ஃபுல்லாக செட்டிங்ஸ் வச்சுருந்தாங்க. ஃபிஷ் டேங்க்குள்ளே உள்ளே போடுற அத்தனை திங்ஸுமே அங்கேயே கிடச்சிது. இது நம்ம ஐட்டம்ஸுங்க, செயின், பாசி, ஊசி எல்லாமே வாங்கலாம். அதை ரொம்ப எடுக்கல, ஜஸ்ட் வியூ பண்ணி கடந்து வந்துட்டேன். இது பார்த்திங்களா, எனக்கு ரொம்ப யூனிக்காக தெரிஞ்சது. சங்கில் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. எல்லாமே செராமிக்ஸால் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் நம்ம யூனிக்காக பார்க்குறோம். சங்கில் கலராக இருந்தது, பெருசாக பார்த்திங்களா. இதில் தண்ணி ஊற்றி பூ போட்டு அது எதுக்கு யூஸ் அப்படிங்கிறது எனக்கு ஃபஸ்ட்டு தெரியல. அவங்களே சொன்னாங்க, இதில் நீங்கள் வாசலில் அழகாக டேபிள் மேலே தண்ணியெல்லாம் ஊற்றி பூவெல்லாம் போட்டு வச்சோன்னா அதோடய லுக்கு சூப்பராக இருக்கும்ல. ஒரு நல்ல